20/5/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு. இந்திய அரசு சட்டம் 1935 முக்கிய அம்சங்கள் 1, 2, 3 மற்றும் 4. அனைத்திந்திய கூட்டமைப்பு, மாகாண சுயாட்சி, மத்தியில் இரட்டையாட்சி, மாநிலங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிப்பு. பின்வருவனவற்றை பொருத்தவும். அரசியல் அமைப்பின் திருத்தம். தென் ஆப்பிரிக்க அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அயர்லாந்து அரசியல் அமைப்பு. குடியரசுத் தலைவரின் அவசரகால அதிகாரம். 1935 இந்திய அரசு சட்டம். ஒன்றிய மாநில அரசின் உறவுகள். கனடாவின் அரசியல் அமைப்பு. 3412. அரசியல் அமைப்பின் 4ஆம் பாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பின்வருவனவற்றில் எது சமதர்ம வழிகாட்டும் நெறிமுறைகள் இல்லை? 1 மற்றும் 3 கிடையாது. எது இருக்குது அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல், மகப்பேறு நிவாரணம் மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகள். இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவி குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட வாக்காளர் குழு மூலம் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எது கரெக்ட் அப்படின்னா ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு மூலம் விகிதசார பிரதிநிதித்துவ முறையின்படி துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசு துணைத் தலைவர் பாராளுமன்றம் அல்லது எந்த ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தின் அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அவைத் தலைவராக இருப்பார். பின்வருவனவற்றை பொருத்தவும். சட்டங்கள். ஆண்டு. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக பராமரிப்பு சட்டம் 1980. 3142. இந்தியாவின் முதல் பொது தேர்தலை பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆய்க. 1 மற்றும் 3 சரியானது. 1951 1952 ஆண்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்று முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பெற்றது. பொறுத்துக. அரசியல் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பானது. குழுக்கள். ஆண்டு. தார்குண்டே குழு 1974. ஓரா குழு 1993. டன்கா குழு 2010. இந்திரஜித் குப்தா குழு 1998. சரியாக பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. நிதிக்குழு. விதி 280. அனைத்திந்திய பணிகள் 312. நிர்வாக தீர்ப்பாயம். விதி 323. இது மட்டும் தவறானது. அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகள். விதி 320. 1, 2, 4 மட்டும்தான் சரி. பொறுத்துக. செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் 2004. சமஸ்கிருதம் 2005. ஒடியா 2014. தெலுங்கு 2008. மலையாளம் 2013. சரியாக பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. மேற்கூறிய அனைத்தும் சரிதான். 97வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். விதி 43B. 100வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையேயான சில பகுதிகள் பரிமாற்றம். 101வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். சரக்கு மற்றும் சேவை வரி. 102வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து. கீழ்கண்ட எந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பிற்கு புறம்பானதாகவும் செல்லத்தகாததாகவும் அறிவித்தது? 99வது திருத்தம். பெருவாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய குறிப்புரை என்னவென்றால் முகவுரை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியல் அமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? கிராவில்லி ஆஸ்டின்.
தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை: மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை 39 உறுப்பினர்கள். பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்காணப்படுபவையில் எது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? 1 மற்றும் 4 சரி. கே. சந்தானம் குழு, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல். ஜி. ராமச்சந்திரா குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள். லோக்பால் குறித்தான சொற்றொடர்களில் கீழ்வருவனவற்றுள் எவை சரியானவை? 1 மற்றும் 2 மட்டும். லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகின்றனர். 50% குறையாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெறல் வேண்டும். கீழ்கண்டவற்றில் எது சரியாக மற்றும் தவறாக பொருந்தியுள்ளது? 1, 2, 4 சரி, ஆனால் 3 மட்டும் தவறு. சரியானது எதுனா விதி 338 பிரிவு ஏ, பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். விதி 333, மாநில சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்குதல். விதி 330, பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவை தொகுதிகளில் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்தல். தவறானது விதி 331, பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல்.